அப்பதான் நான் பார்த்தேன் இந்த ஃபுட்டை வந்து அது சாப்பிட்றப்ப நம்ம பண்ணால் ரொம்ப அது வந்து அக்ரெசிவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ பயங்கர அக்ரெஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த டாக் வந்து நம்ம கொடுத்துடணும் ஆக்சுவலாக. அது ஆக்சுவலாக 2000 என்னமோ லேப்ரடார் டாக் தான். 2000 லேப்ரடார் இல்லை, இந்த ஒயிட்டாக புசு புசுன்னு இருக்குல்ல அந்த டாக் பேர் என்ன? ஐயோ மறந்துட்டேனே. ஏதோ ஒரு பேருன்னு வச்சுக்காங்க. டாக் நேம்ஸ் அவ்வளோவா தெரியாது, ஓரளவு தெரியும். ஆனால் அது பேர் மறந்துடுச்சு. பொமீகிரானேட்டா ஷூ கடவுளே. ஆக்சுவலாக அந்த டாக் பேர் என்ன அப்படின்னா பொமேரியன் டாக். ஒயிட் கலரில் இருக்கும்ல, முந்தி உள்ள வீட்டிலலாம் அந்த டாக்ஸ் தான் இருக்கும், பொமேரியன் டாக்ஸு. ஸோ அதுதான் அது. ஸோ கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நான் ஆக்சுவலாக அதை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே அந்த டாக்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த காலத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டாக்ஸில் போய் வாயிலெல்லாம் முத்த கொடுக்குறீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப இதாக இருக்குது. டாகுடைய வாய்க்குள்ளே போய் முத்தம் கொடுக்குறது, டாகுடைய அந்த நாக்கெல்லாம் நம்ம மேலே பட்டு உரசுறது, இதெல்லாம் செய்யவே செய்யக்கூடாது. இது பயங்கரமாக ஒரு கெட்ட பழக்கம். என்னதான் நீங்கள் டாகுக்கு வேக்சின், பூஸ்டர் வேக்சின் வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். நாய் என்றைக்குமே நாய் தான். அதாவது அது ஒரு மிருகம், அவ்வளோதான். அது ஒரு மிருக ஜீவன். அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அது நம்ம வந்தோன்னே அன்பா வாலாட்டும் என்னெல்லாமோ செய்யும், ஓகே தான். ஆனால் அது மிருகம், ஓகேவா? அதோட முடிச்சுக்காங்க அந்த மிருகத்தை. அதுக்கப்புறம் வந்து இந்த டாக் பைட் ஆன பிறகு நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ப்ரைவேட்டில் நான் ஒர்க் பண்ணுறப்ப ஒரு பேஷண்ட்டு, அதாவது அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ஹைட்ரோபோபியா இருக்கும், எல்லா போபியாஸும் இருக்கும். அதாவது நான் தண்ணி போய் கொடுக்கலாம், எப்படி செக் பண்ணுறது அவங்கள அப்படின்னா, அமைதியாக இருப்பாங்க. தண்ணி போய் கொடுத்தா பயப்படுவாங்க, லைட்டை பார்த்தா பயங்கர பயப்படுவாங்க. தண்ணி, லைட்ரு, அது ஃபேன் போட்டாலும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபோபியாஸ் இருக்கும். இவங்க இந்த வியாதி வந்துருச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள ஒரு இருட்டு அறையில் போட்டிடணும். அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக டெத் ஆயிடுவாங்க. 100% அவங்க டெத் ஆயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த ரேபிஸ் வந்து பயங்கர உயிர்கொல்லி நோயாக ஆயிரும். அதனால் டாக்ஸுக்கிட்ட ரொம்ப அவேர்னஸாக இருக்குங்க. இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய், see you.